பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அவுட்லேயே பாடி வெயிட் ஒர்க் அவுட்லேயே செஸ்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து புஷ்அப்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு புஷ்அப்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன நல்ல எக்யூப்மெண்ட் இல்லை ஒரு பார்க்கோ இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு டிப்ஸ் பார் தெரியுமா, பேரலல் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டிப்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அப்படி டிப்ஸ் பண்ணுறதெல்லாம் லோவர் செஸ்ட்லேருந்து எடுத்து ட்ரைசெப்ஸ் வரைக்குமே நமக்கு நல்லாவே அதில் க்ரோத் கிடைக்கும். ஸோ பாடி வெயிட் எக்ஸசைஸில் எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம நல்லாவே செஸ்ட் ட்ரைசெப் ரெண்டுமே க்ரோ பண்ணிடலாம். ப்ரோ என்னால் ஒரு செட்டில் 5 புஷ்அப்ஸ் தான் பண்ண முடியுது, என்னால் ஒரு செட்டில் 10 புஷ்அப்ஸ் தான் பண்ண முடியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன், நம்ம எப்படி ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுறதுன்னு. ஸோ இதை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி பாருங்க. பேசிக்காக நம்ம வந்து ஃபெயிலருக்கு புஷ்அப்ஸ் நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். 3 டைம் ட்ரைன் பண்ண போகிறோம். காலையில், மதியம் இல்லைனா ஈவினிங், அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த 3 டைமே நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். கிடைக்கிற டைமில் தான் 7 to 8 மினிட்ஸ் தான் ஹார்ட்லி எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சிட்டு எம்டி ஸ்டொமக்காக இல்லாமல் என்னாச்சும் ஒரு ஃபுட் கன்சியூம் பண்ணிக்கலாம். லைக் பனானா இருக்கலாம், இல்லை ஃப்ரூட்டாக இருக்கலாம். இந்தமாரி சாப்பிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 செட்டு புஷ்அப்ஸ் ட்ரைன் பண்ணுங்க. ஃபெயிலியர் வரைக்கும் ஒரு செட்டில் 5 புஷ்அப்ஸ் போதா, 3 புஷ்அப்ஸ் போதா, இல்லை 10 புஷ்அப்ஸ் போதா, ஃபுல் கண்ட்ரோலோட ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அந்த மைண்ட் மசில் கனெக்ஷனோட 2 செட்டு ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் இல்லைனா ஈவினிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப 2 செட்டு புஷ்அப்ஸ் ட்ரைன் பண்ணுங்க. ஃபெயிலியர் வரைக்கும் தான். எவ்வளோ போகுதோ அவ்வளோ புஷ்அப்ஸுமே ஃபுல் கிளீனாக கண்ட்ரோலாக பண்ண பாருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஃபெயிலியர் வரைக்கும் 2 புஷ்அப்ஸ் ட்ரைன் பண்ணுங்க. இப்படி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம இப்படி ட்ரைன் பண்ணுறதால நம்ம செஸ்ட்டுமே நம்மளுக்கு நல்லாவே க்ரோ ஆகும், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துமே நல்லாவே பில்ட் ஆகும். ஸோ ஒரு செட்டு புஷ்அப்ஸ்க்கு அப்புறம் மேக்ஸிமம் 2.5 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது செட்டு ட்ரைன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கேலிஸ்தனிக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னமும் உங்களுக்கு கேலிஸ்தனிக்ல மசல்ஸ் எப்படி பில்ட் பண்ணும், இல்லை இந்த மசல்ஸ்க்கு எப்படி நம்ம ட்ரைன் பண்ணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.